எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரைஸ் ஃபேமிலி. நம்ம போன வீடியோவில் வந்து இ-காமர்ஸ் விட்டு நம்ம ஏன் வெளியில் வந்துங்கிறத பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது இப்போ என்ன காரணம்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது காரணம் ஒரு ப்ராஃபிட் நம்ம எயின் பண்ணுறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம ஒரு மேனுஃபேக்சர்கிட்ட கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட வந்து ஒரு ₹500 நம்ம வாங்குறோம்னா, அதை வந்து ஒரு 550 இல்லைன்னா ஒரு 600 அதிகபட்சம் அந்த ரேஞ்சுக்கு தான் நம்ம விற்க முடியும். ஆனால் இப்போ வந்து நம்ம 500க்கு வாங்குற பொருளை இப்போ நம்ம பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் ஃபீ போடுறாங்க, அதுபோக வந்து ஷிப்பிங் சார்ஜ் போடுறாங்க, அதுபோக கமிஷன் போடுறாங்க. கமிஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 0% சொல்கிறாங்க. ஆனால் வந்து 0% கமிஷன் வந்து கிடையாது. எந்த இ-காமர்ஸ்லேயும் வந்து 0% கிடையாது உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ₹500 உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் ஆகுதுன்னா, அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹300 வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அவங்களுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. அட்வர்டைஸ்மெண்ட் தான் வந்து மிகப்பெரிய ரோல் வந்து ஃபாலோ பண்ணுது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் அதில் இருக்கங்காட்டி எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பண்ணால் மட்டும்தான் வந்து அதில் வந்து நம்ம ஆர்டர் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இவங்களே வந்து அது நிறையா வந்து பிராண்ட் வந்து இவங்களோட ஓன் பிராண்ட் வந்து நிறையா அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அவங்களோட ப்ராடக்ட் தான் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து காமிக்கிறதுக்கு வந்து பார்ப்பாங்க. நம்ம ப்ராடக்ட் வந்து அதிகமாக வந்து புஷ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க விட மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்ட் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும். அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹10 வந்து கிட்டத்தட்ட ஒரு ₹50-60 வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது. ஒரு ₹500 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ஒரு ₹10-15 வந்து ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, ஒரு கிளிக்கு நீங்கள் 10 கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ₹500 ஆச்சு. அதனால வந்து கண்டிப்பாக உங்களால் ப்ராஃபிட் பண்ணவே முடியாது. அதுவும் ஃபர்ஸ்ட் பேஜ்லாம் வரோம்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அதிகமாக பிட்டிங் பண்ணால் மட்டும்தான் அவங்களால முடியும். ஆனால் இப்போ இதே மற்ற இன்ஸ்டாகிராம் மற்ற மெட்டாயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சார்ஜ் வந்து அவங்க பண்ணுறதில்ல. ஆனால் இவங்க மட்டும் ஏன் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க மெயின் ப்ராஃபிட்டாக வந்து இ-காமர்ஸில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் ஷிப்பிங்லேயும் தான் வந்து இவங்களுக்கு எவ்வளோ காசு வந்து அதிகமாக வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. நம்ம வந்து இவங்க எப்படி நம்மளை வந்து இதில் தக்க வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணோம்னா அதுலேருந்து 15 டேஸ் கழிச்சு டைமிங் கொடுக்குறாங்க. அதாவது ரிட்டர்ன் சொல்லி ஒரு டைமிங் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம வந்து இன்னைக்கு ஒரு பொருள் விற்றோம்னா அடுத்த 20 டேஸாக நம்மளுக்கு பேமெண்ட் வர்றதுக்கு. அது வரைக்கும் வந்து நம்ம வந்து போட்ட காசு வந்து நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்திலேயே தான் நம்ம வந்து அதில் வந்து இருக்க வேண்டியதாக இருக்கு. இப்போ வந்து 20 டேஸ் கழிச்சு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் அவங்க கொடுக்கறதுனால நம்மளால வந்து நெக்ஸ்ட் ஸ்டாக்கை வந்து அப்டேட் பண்ண முடியறதில்ல அவ்வளோ சீக்கிரமா. அது ஒரு மெயின் ப்ராப்ளமா இருக்கு. இப்போ இது எல்லாம் தெரிஞ்சும் எப்படி ஏன் வந்து இந்த ஃபீல்டில் வந்து இவங்க இருக்காங்க எல்லாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து இது வந்து நம்ம ப்ராஃபிட்ல இருக்கா லாஸ்ல இருக்குனால அவங்களுக்கு தெரியறதில்ல. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்டை வாங்குறாங்க, அதை வந்து டிஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஆர்டர் வருது, அதுக்கு வந்து 20 டேஸ் ஆகுது. டெய்லி ஒவ்வொரு ப்ராடக்ட் வருதுங்களா, அப்போ வந்து 20 டேஸ் கழிச்சு அவங்களுக்கு வந்து மணி வந்து அவங்க கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 20 நாளைக்கு வந்து அவங்க அனுப்பிச்சிருக்க ப்ராடக்ட் வந்து 100ன்னா அதில் ஒரு 10-20 ப்ராடக்ட் தான் வந்து பேமெண்ட் அவங்களுக்கு வருது. மித்ததெல்லாம் வந்து ஹோல்லியே இருக்கு. அதனால என்னன்னா அவங்க அமௌண்ட் வந்து ரொட்டேஷன்லேயே தான் இருக்குது. ஆனால் ப்ராஃபிட் எதுன்னு சொல்லி நான் வந்து சரியா வந்து நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது. என்ன ஆஃபீஸர், வரவன் ஒரு பக்கம் இருக்கு, செலவன் 9 பக்கம் இருக்கு. நல்லா பாருங்க, அந்த வரவுன்ற ஒரு பக்கமும் காலியா தானே இருக்கும். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை ஃபைலா போட்டு வச்சிருக்கேன். எந்த இ-காமர்ஸ்லயும் வந்து நீங்க என்னதான் எழுதி வச்சு என்னதான் பண்ணீங்களாலும் உங்களால் பண்ண முடியாது. இப்போ அவங்க இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மோட டேஷ் போர்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட்ல வந்து இவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அந்த அன்னைக்கு அந்த அமௌண்ட் வராது. என்னன்னு போய் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்போம்ல, அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் அவங்க மைனஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டேஷ் போர்டில் வந்து அவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இது வந்து நிறையா செல்லர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியறதில்ல. இப்போ இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே ஆடிட்டிங் டீம் நிறைய இருக்காங்க. அவங்க வந்து இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்ல தான் இருக்கா இல்லை லாஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கரெக்டாக வந்து பார்த்து இதை வந்து நீங்கள் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லுவாங்க அவங்க கண்டிப்பாக. ஆனால் வந்து நிறையா செல்லர்ஸ் வந்து அவங்களுக்கு எது பிஸ்னஸ் பண்ணால் போதும், பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து இதில் வந்து ஜேர்னி பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் வந்து இது வந்து ஒரு தவறான முடிவு. ஒரு பிஸ்னஸ் வந்து நம்மளுக்கு லாபமே இல்லைங்கும் போது நம்ம அது பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்ம அதை விட்டு போட்டு வெளியில் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்பு அதுலேயே என்ன ஸ்டெப்புன்னு பார்க்கலாங்கிறத நாங்கள் முயற்சி பண்ணணும். நாங்களே இப்போ அதை தான் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து எங்களுக்கு வந்து கண்டிப்பாக செட் ஆகலை. அதனால ஏன்னா இப்போ நாங்கள் வந்து ஒரு 3 இயர்ஸாக நாங்கள் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 7 lakhs பக்கம் நாங்கள் வந்து அதில் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிறோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3.5 lakhs வந்து ஆடுக்கே வந்து நாங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுறோம். இப்போ மிச்சம் வந்து 3.5 lakhsல வந்து நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இருக்குங்க, பேக்கேஜிங் காஸ்ட் இருக்குது, அப்புறம் லேபர் காஸ்ட் இருக்குது, ஏர்ஹவுஸ் காஸ்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் தான் நிற்கும். ப்ராஃபிட்டுங்கிறது கிடையாது. என்னன்னா வீக்லி ஒன்ஸ் இப்போ 5 நாளைக்கு வந்து அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்களா, அந்த அமௌண்ட் வாங்கி நம்ம ரொட்டேஷன் பண்ணுறோம். திரும்பி ப்ராடக்ட் உள்ள கொண்டு வரோம், மறுபடியும் சேல் ஆகுது. இப்போ இது எப்படின்னா நம்மளுக்கு பணம் வர மாதிரி தெரியும், ஆனால் பணம் வராது. வரும்
கரெக்டாக அதுதான் உண்மை. அது வந்து நிறைய பேர் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை. இது புரிஞ்சுட்டு நாங்கள் வந்து இந்த இ-காமர்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நாங்கள் தனியாக வந்து ஓன் வெப்சைட் வந்து இப்போ கிரியேட் பண்ணுறதுக்கு எங்கள் டீம் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன் வெப்சைட்டு அது போக நாங்கள் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லலாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து நாங்கள் வந்து எங்கள் ப்ராடக்ட் வந்து நாங்கள் லான்ச் பண்ணலான்ட்டு இருக்கோம். கண்டிப்பாக வந்து இது வந்து நாங்கள் வந்து எங்கள் ப்ராடக்ட் இதில் மட்டும் லான்ச் பண்ணுறதில்ல, நாங்கள் இதை ஹோல்சேலாகவும் பண்ணி இந்த இ-காமர்ஸில் வந்து நீங்கள் போய் ட்ராப்பில் மாட்டாமல் தனியாக எப்படி வந்து நீங்கள் ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்டாகிராம் மூலியமோ மற்ற சோசியல் மீடியாஸ் மூலமோ எப்படி வந்து நாம் வந்து ப்ரொமோட் பண்ணி எப்படி நம்ம வந்து இந்த பிஸ்னஸ் வந்து க்ரோ பண்ண முடியுங்கிறத வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே வந்து கற்றுக் கொடுக்கலான்ட்டு இருக்கோம். உங்களுக்கு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இந்த ஐடியா இருந்துச்சுனாலும் சரி, இல்லை பர்ஃப்யூமில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நான் குட் ப்ராடக்ட் குட் சர்வீஸ் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.